ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல். நம்ம சேனல்லையும் குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்குறீங்களா? அதுதான் மஷ்ரூம் பிரியாணி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம குக்கர் எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 2 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். காரத்துக்காக ஒரு 5-6 பச்சை மிளகாய் நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸோடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காகவும் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் பிரியாணி அப்படின் போது நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து வெஜ் பிரியாணிங்கிறதுனாலையும் ப்ளஸ் இது மஷ்ரூம் அப்படிங்கிறதுனாலையும் நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து வரும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காளானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காளான் நல்லா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெர்ஜ் ஆகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விடுங்க. ஸோ நல்லா வந்து கொதிச்சு அந்த சாறு எல்லாமே வந்து காளானில் வந்து உங்களுக்கு இறங்கணும். இப்போ நம்ம அரிசியை எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருப்போம். அந்த அரிசி அளவு தண்ணியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து 1 kg எடுத்துருக்கோம். ஸோ நம்ம அது தகுந்த மாதிரி தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நுரை வர ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கொதித்து வர டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதித்து வர இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உப்போட அளவு சரி இல்லை காரமும் நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு காரம் இருந்தது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் அரிசி போட்டுட்டு அப்புறமேட்டு அது வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் கட்டி வைக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பிரியாணி ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம ஹோம்மேட் கீ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். பாருங்கள், எங்கேயுமே நம்மளுக்கு அடிப்பிடிக்கவே இல்லை. சூப்பராக நம்மளது வந்து நல்லா குக்காக இருக்குது. லெமன் ஜூஸ் இருந்தாலுமே நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்காக புதினா கொத்தமல்லி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி நம்மளோட சடன் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு சூப்பராக குக்காக இருக்குது. அண்ட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான்வெஜ் ஈக்குவலாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் யாராவது வந்துட்டாங்க நான்வெஜ் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் சரி இல்லை நான்வெஜ் இப்போ எடுத்துக்கூடாதுங்களும் சரி மஷ்ரூம்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ரெய்னி சீசனில் அதிகளவு கிடைக்கக்கூடிய இந்த மஷ்ரூமை வச்சு நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வீட்டில் ரெடி பண்ணி அது எப்படி இருந்தது, அது டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.